சில இடங்களில் கர்த்தருடைய பந்திக்காக மட்டுமே சபைக்கு செல்லுகிறவர்களும் உண்டு. எனக்கு எந்த சபையும் பிடிக்காது பிரதர், அவங்க பண்றதெல்லாம் நல்லாவே இல்லைங்க, அவங்க செய்யறது சரியில்லை, தப்பு பண்ணிட்டு இருக்காங்க, பாவம் பண்ணுகிறார்கள். சரிப்பா, அதனால என்ன, ஏதாவது நல்ல கூடுகைக்கு போக வேண்டியதானே? இல்ல எங்கேயுமே போக முடியாது. அதனால நான் மாசம் ஒரு டைம் மட்டும் ஒரு சில சபையில போய் அப்பம் விட்டு நான் அப்படியே எடுத்துட்டு வந்துருவேன். இது உண்மையிலே மிக தவறான ஒரு மெத்தட். அப்பம் விக்குதல் அப்படிங்கிறது ஒரு தட்டுல சாப்பிடுற மாதிரி. ஒரு காலத்துல நம்மளுடைய கூடுகையில பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன டம்ளர் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ரொம்ப வருஷமா கொரோனாக்கு அப்புறம் தான் அரசாங்கம் சொன்னதுனால இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த டம்ளர்ல தான் நம்ம கொடுப்போம். ஒரே டம்ளர் தான் எல்லாரும் என்ன பண்ணுவோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிட்டு வருவோம். ஒருவேளை புதுசால சில பேர் வந்தா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இது இவனுங்க ஒரே டம்ளரை வச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்களே, கொஞ்சம் சங்கோஜமா இருக்கு. ஆனா தொடர்ந்து இப்படி வர ஆரம்பிச்சுட்டான்னு அவங்களுக்கு பழகிரும். ஏன்னா ஒரு சிலர் அண்ணாக்க குடிப்பாங்க, ஒரு சிலர் வாய் வச்சு குடிப்பாங்க, எல்லாம் இருக்கு அந்த டம்ளர்ல. அதுலதான் பல ஆண்டுகளா நாங்கள் அப்படித்தான் இந்த கர்த்தருடைய பந்தியை ஆசரித்து கொண்டிருந்தோம். கொரோனா வரைக்கும் எங்களுக்கு அது எந்த சங்கோச்சத்தையும் கொடுக்கல. அதுக்காக ஒரே பாத்திரத்துல பங்கு பெறதுனால நம்ம பெருசா ஐக்கியத்துல இருக்கிறோம்னு அர்த்தம் கிடையாது. அதை சடங்கு மாதிரியும் செய்ய முடியும். அப்படி நான் சொல்ல வரல. ஆனால் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், கர்த்தருடைய பந்தி அப்படிங்கிறது ஐக்கியத்தை காண்பிக்குது, ஃபெல்லோஷிப். நான் அதை ஒரு சடங்கா பார்த்தேன்னா தீர்த்தம் மாதிரி போய் ஒரு கோயில போய் அப்படி குடிச்சிட்டு வந்துருவேன். இன்னைக்கு போய் எடுத்துட்டு வந்தாச்சு. அது தவறான ஒரு முன்னுதாரணமா இருக்கு. அங்க இருக்கிறவங்களை எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன், தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா திருவிருந்துக்கு மட்டும் ஒரு இடத்துல போய் அதை வாங்கி கொடுத்துட்டு வரேன்னா அதை ஒரு பிரசாதம் மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். அப்படி அல்ல, அப்படி எடுக்கவும் கூடாது. அது ரொம்ப ஆபத்தான ஒன்று. தயவு செய்து அந்த மெத்தட் நீங்க பண்ணக்கூடாது. நீங்க அதை மாத்திக்கொள்ள வேண்டும். எங்கு நீங்கள் ஐக்கியம் படுகிறீங்களோ அங்க சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். எல்லா இடத்துலயும் 100% என்ன செய்ய முடியாது. நம்ம சகித்து கொள்ளக்கூடிய, விட்டு கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள்ல விட்டு கொடுத்து ஒரு சகிப்புத்தன்மையோடு நாம் போகிறோம். அதனால அந்த அடிப்படையில தான் நீங்க திருவிருந்து கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற வேண்டும். குழந்தைகள் இதில் பங்கு பெற முடியாது. ஏன்னா யார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமையில் இருக்கிறாங்களோ, அவருடைய மரணத்தை தெரிவிக்கக்கூடிய மனநிலைமை, அந்த ஒரு புரிதல் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு தான் கொடுக்க முடியும். சில சபையில பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் எல்லாம் கொடுப்பாங்க, அப்படி நிப்பாட்டி வச்சிருவாங்க, வரிசையா நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. கேத்தலிக் சர்ச்சில் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரவுண்டா ஒரு அப்பம் மாதிரி வச்சுட்டு குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. திராட்சை ரசம் தர மாட்டாங்க. அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். நான் நிறைய முறை அப்படி போய் அந்த ரவுண்டா இருக்கிறதுக்காகவே வரிசையில் நின்று தின்னுட்டுலாம் வந்திருக்கிறேன். நான் இது எப்படித்தான் இருக்குன்னு பார்த்தா அது வாயில வச்சா காணாம போயிடும். இதவாடா இவங்க இவ்வளவு பேர் நின்று சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அடுத்து ரொம்ப நாளா CSI சபையில எங்க அம்மா எங்க சொந்தக்காரங்க சபையில இருக்கிறவங்களா போய் முன்னாடி போய் முழங்கால் நின்று அப்படி வாங்கி குடிப்பாங்க. எங்களுக்கு ஆண் இருக்கும், என்னதான் இவங்க சாப்பிடுறாங்க. அவர் வரிசையை அப்படி வச்சுட்டே வருவாரு. இவங்க ஆணு வாயை திறந்துகிட்டு இருக்குன்னு அப்படியே ஒவ்வொரு ரவுண்டா அந்த இதை வச்சுட்டே வருவாரு. அப்புறம் பின்னாடியே ஒரு ஸ்பூனை வச்சுக்கிட்டு அப்படியே ஊத்திட்டே வருவாரு. எங்களுக்கு அதுல பங்கு பெறணும், அது எவ்வளவு டேஸ்டா இருக்கு, அது என்னன்னு பாக்கணுங்கிறதா எங்களுடைய ஒரே நோக்கமா இருக்கு. இதுக்காகவே நிறைய பேர் அங்க போய் திடப்படுத்தல் உட்காந்துட்டு போனாங்க. எப்படா 18 வயசு வரும் அப்ப நமக்கு ஒரு இது வைப்பாங்க, திடப்படுத்துதல். அதுல நான் பாஸ் ஆயிட்டேன்னா நான் அப்பம் விட்டு ஆராதிக்கிறதற்கு தகுதியுடையவனாய் மாறி விடுகிறேன். அந்த மாதிரி எல்லாரையும் வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டையை போட்டுட்டு அப்படியே அவர் கேட்பாரு, பரமண்டல ஜெபத்தை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கணும்னு சொல்லிடுவாரு போதகர் ஐயா. அதுதான் தகுதி. அப்பம் விட்டு ஆராதிக்கிறதுக்கு அது அந்த வேற எந்த தகுதியும் கிடையாது. அது எங்களுக்கு சொல்லவும் தெரியாது. கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணி உட்கார்ந்து இருப்போம். அப்படி ஒவ்வொரு ஆள்கிட்டயா ஒரு நாள் கேட்டே வந்தாரு. நான் போய் உட்காந்துட்டு இருக்கும் போது அப்படியே என் பக்கத்துல எனக்கு உயிரே போயிருச்சு. கேட்டுருவாரோ உள்ள மறந்துருச்சு, ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலடா. முன்னாடி வரிசையா ஒரு 10-20 பேர் உட்கார்ந்து இருக்கிறோம். ஒவ்வொரு ஆளா இன்னும் இவ்வளவு சீக்கிரமா கேட்டு வர்றாரு, இவ்வளவு சீக்கிரமா எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்கிறானுங்க. என்கிட்ட வந்தாரு, அம்மா காணிக்க கொண்டு வந்திருக்காங்களா, கொடுத்து அனுப்புனாங்களா அப்படின்னாரு. ஓ இதுதான் பரமண்டல ஜெபமா அப்படின்ட்டு, ஆமா கொடுத்து அனுப்பி இருக்கிறாங்க அப்படின்ட்டு. சரி அடுத்தது இவ்வளவு சீக்கிரமா அது தெரியாம இந்த பரமண்டல ஜெபத்தை சொல்லி 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 ஐயோன்னு ஆயிருச்சு. கரெக்டா எங்களை கொண்டு போய் உட்கார வச்சு முடிச்சவனே வரும்போது அங்க ஒரு தட்டு இருக்கு, அந்த காணிக்க அப்படி போட்டு வந்துடணும். இதுதான் நிலைமை. அதல்ல. அதனால இந்த மாதிரி சடங்குகள் அல்ல. உண்மையாகவே நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அடுத்த ஐக்கியத்திலும் விசுவாசத்திலும் நான் தேவனோட ஐக்கியமா இருக்கணும், சக விசுவாசிகளோட ஐக்கியமா இருக்கு. அதனால சடங்கு மாதிரி ஒரு சபையில போய் உட்காந்துக்கிட்டு நீங்க என்ன பண்ண தேவையில்லை, அதுக்கு மட்டும் போய் உட்காந்து எடுத்துட்டு வரணும்னு தேவையில்லை. சில சபைகள் அதை கவனிக்க வேண்டும். வர்ற எல்லாருக்கும் திருவிருந்து கர்த்தருடைய பந்தின்னு என்ன பண்ணக்கூடாது,
கொடுக்க கூடாது. ஏன் நாம சொல்றோம்னா இந்த கொரிந்தியர் வசனத்தை வச்சுதான் நம்ம சொல்றோம். பாருங்க அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. 27 இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். ஒரு சிலருக்கு தெரியாது. சபையில புதுசா கூட ஒருத்தர் வந்திருப்பாரு, அவருக்கு இது என்னன்னே தெரியாது. அப்ப நாம என்ன சொல்லி புரிய வைக்கணும். யார் இதிலே பங்கு பெற வேண்டும் அப்படிங்கறத நாம அறிக்கை செய்யணும். அல்லது விசுவாசிகளுக்கு அரைகுறையா வசனத்தை கேட்டு வந்து உட்கார்ந்து இருப்பாங்க, அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அப்படி இல்லைன்னா அது போதகன் தான் அந்த தவறை தன்மேல் சுமத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில போகிறார். சோ கவனமா நாம இருப்போம். கொரிந்தியர்ல பவுல் நிறைய பயமுறுத்துறாரு. பாருங்க 29 எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். 31 நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும். சோ எனக்கு அன்பானவர்களே கவனமா இருங்க. அன்றைய காலகட்டத்தில் இந்த திருவிருந்துங்கிறது உணவாகவே எடுத்துக்கொள்ளப்பட்டது. இது எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்க இப்ப நாம வைக்கிற மாதிரி இல்ல. அவங்க அதை என்னவா சாப்பிட்டு இருக்காங்க? ஃபுட்டு. அதனாலதான் அவர் சொல்லுகிறார், நீங்க முன்னாடி வந்துட்டு சில பேர் சாப்பிடுறீங்க, சில பேர் பாத்தீங்கன்னா சாப்பிடாம இருக்கிறீங்க, சில பேர் மற்றவர்களை பார்க்க வச்சுக்கிட்டு சாப்பிடுறீங்க. இதுக்கு பேரு திருவிருந்தல்ல. எல்லாரும் ஒன்றாய் உணவருந்தக்கூடிய ஒன்றைத்தான் அன்றைக்கு செய்தாங்க. ஆனால் நாளடைவுல அது சாத்தியமில்லாத ஒரு சூழ்நிலையினால நாம இதை ஒரு அடையாளமாய் இப்பொழுது அந்த உணவில கொஞ்சமா எடுத்துக்கொள்ளுகிறோம். அவ்வளவுதான். இதுதான் உண்மை. அன்றைக்கு அவர்கள் வீடுதோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியா இருந்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு கூட கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறக்கூடிய பிள்ளைகள், முதலாவது நீங்க இருதயத்துல நீங்க முடிவு செய்யுங்க. இதுல பங்கு பெற நான் தகுதியுள்ளவனா இருக்கிறேனா இல்லையா, அதை நீங்க முடிவு செய்து இந்த அப்பத்திலும் பாத்திரத்திலும் பங்கு பெறுங்க.